மிஸ்டர் லேடி வியூஸ்க்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன், பிஹெச்எம்எஸ் ஹோமியோபதிக் பிசிஷியன். இன்னைக்கு நம்ம என்ன சாப்டர் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, நிறைய பேருக்கு வந்து பாருங்க இந்த சைனசைட்டிஸ் என்ன சொல்றாங்கன்னா பீனிசம் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. ஆனா பேஷண்ட்ஸ் யாரும் வந்து பீனிசம் அப்படின்னு சொல்றது இல்ல, சைனசைட்டிஸ் அப்படின்னு தான் சொல்றாங்க. இந்த சைனசைட்டிஸ் கம்ப்ளைண்ட்டுக்கு நிரந்தரமா தீர்வு வேணும். என்ன பண்றது, பல வருஷமா இந்த சைனசைட்டிஸ்னால கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறாங்க. ஜென்ரலா வந்து பாருங்க, இந்த சைனசைட்டிஸ் இருக்கு அப்படின்னாலே இதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன காரணம்னு நீங்க தெரிஞ்சுக்கணுங்க. இந்த சைனசைட்டிஸ் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃப்ரான்டல் சைனசைட்டிஸ் அப்படின்னா என்னன்னா, இந்த மண்டை ஓடு இருக்கு பாத்தீங்களா, இந்த மண்டை ஓடுல வெற்றிடங்கள் நிறைய இருக்கும். எதுக்கு வெற்றிடங்கள் இருக்கு? நம்ம மூளை ஒரு பெரிய ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம், முக்கியமான ஒரு பொருள் மண்டைக்குள்ள இருக்கு. அது வந்து ரொம்ப ஹீட் ஆகாம அது ப்ரொடெக்டிவா இருக்கிறதுக்கு அந்த காற்று கோளங்கள் தான் இந்த சைனஸ் கேவிட்டிஸ். ஓகேங்களா? இந்த நெத்தியில இருக்கிறத வந்து ஃப்ரான்டல் சைனஸ், இந்த நெத்தியில இருக்கிறது ஃப்ரான்டல் காற்று கோலம் அப்படிம்பாங்க. இங்க இருக்கிறது வந்து எத்மோய்டல் சைனஸ், இங்க ஒரு வெற்றிடம் இருக்கும், அது எத்மோய்டல் சைனஸ்வாங்க. இந்த இடம் மேக்ஸ்லரி சைனஸ், இந்த இடத்துல இருக்குது அது அதுல இன்ஃப்ளமேஷன் வந்து மேக்ஸ்லரி சைனசைட்டிஸ். இந்த மண்டை இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த புடக்கழுத்து அங்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீனோய்டல் சைனஸ் அப்படிம்பாங்க. அது வந்து அந்த ஸ்பீனோய்டல் ஏரியா. இந்த எல்லா இடமும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோலங்கள்ல வெறும் காற்று தான் இருக்கணும். அதுல நீர் கோத்துக்கிறது, நீர் கோத்துன்னு ரணம் ஆயிடுறது. இந்த ரணம் ஆயிடுறதுக்கு எத்தனையோ ரீசன்ஸ்ங்க, எத்தனையோ ரீசன். ஃப்ரீக்வெண்டா தலை குளிக்கிறது, ஈரத்தோட படுத்துக்கிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம பாடியிலே ஆட்டோ இம்யூன் டிசார்டர் இருக்கு. அதாவது ஆட்டோ இம்யூன் டிசார்டர்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படிம்பாங்க, வாத நோய் இருக்கு. அந்த மாதிரி ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ் எல்லாம் இருக்குன்னா பாடியில அப்பப்போ ஃப்ரீக்வெண்டா வந்து இன்ஃப்ளமேஷன் வரும், உடம்புல அங்கங்க ரணம் வந்துடும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் நம்ம வந்து சொல்லிட்டே போலாம். ஓகேங்களா? ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன், ஏதோ ஒரு இன்ஃப்ளமேஷன், அதனால இந்த கேவிட்டிஸ்லாம் வந்து ரணம் ஆயிடுறது. ஓகேங்களா? இப்ப இந்த மாதிரி ரணம் ஆயிடுறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு ஒரு சில கேவிட்டிஸ் மட்டும் இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரான்டல் சைனஸ்ல மட்டும் இன்ஃப்ளமேஷன் இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் இன்ஃப்ளமேஷன் இருக்கும். இந்த எல்லா இடத்துலயும் இன்ஃப்ளமேஷன் இருக்கிறத வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பேன் சைனசைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படிங்க நம்ம கண்டுபிடிக்கிறது? அறிகுறிகள் மூலியமா கண்டுபிடிச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா எக்ஸ்ரே ஒரு பிஎன்எஸ் வியூ அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நீர் கோத்துட்டு இருக்கு. டாக்டர் சொல்லுவாங்க எல்லா காற்று கோலங்களையும் நீர் கோத்துட்டு இருக்குதுங்க, சைனஸ் நிறைய ஆயிட்டு இருக்குது அப்படின்னு டாக்டர் சொல்லுவாங்க. அதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். இல்லைன்னா அறிகுறிகள்னு வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஃப்ரான்டல் சைனஸ் இந்த இடத்துல பயங்கரமா தலைவலி பயங்கரமா வரும். இந்த இடம் அப்படியே நல்ல டைட்டா பேண்டை போட்டு கட்டுவாங்க, அப்பயும் ரிலீவ் ஆயிடாது, வலி கொடுக்கும். ஒரு சிலருக்கு இந்த இடத்துல வலி, ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா இங்க மட்டும் வலி, ஒரு சிலருக்கு புடக்கழுத்து, அதாவது இந்த மண்டை வலி வரும்போது கழுத்தையே தூக்க முடியாது, அப்படியே ஸ்டிஃபா இருக்கும், மூங்கில் மாதிரி அதிகமாயிட்டு இருக்கும். இந்த சைனசைட்டிஸ் ரொம்ப அதிகமானா கழுத்து ஸ்டிஃப்னஸோட இந்த தொடை இடுக்குலயும் பயங்கர ஸ்டிஃப்னஸ் வரும். இந்த மாதிரி அறிகுறிகள், சரியான தலைவலி, ஒரு சிலருக்கு மூக்குல தண்ணியாட்ட வருது, மூக்கு அடைச்சிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயத்த வச்சு நிறைய அறிகுறிகளை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? சரிங்க, நாங்க எங்களுக்கு கண்டுபிடிச்சலாம், எங்களுக்கு ஆல்ரெடி தெரியுங்க சைனசைட்டிஸ் தாங்க இருக்கு. இந்த சைனசைட்டிஸ்க்கு என்னங்க தீர்வு அப்படின்னீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் நாங்க சொல்றது என்னன்னாங்க, ஆவி பிடிக்க சொல்லுவோம். வாரத்துல ஒரு நாள் தலை குளிக்க சொல்லுவோம். தலை குளிக்கும் போது வாரத்துல 2 நாள் கூட நீங்க தலை குளிச்சுக்கலாம். தலையை நல்லா ஆற விட்டுடணும். ஆற விட்டுட்டு நல்லா ஆறிட்ட பின்னாடி கொஞ்சோண்டு விபூதி எடுத்து உச்சந்தலையிலயும் புடக்கழுத்துலயும் நல்லா தேய்ச்சி விட்டுடணும். தலை குளிச்சு இப்ப திங்கக்கிழமை தலை குளிக்கிறீங்கன்னா செவ்வாய்க்கிழமை திங்கக்கிழமை எண்ணெய் வைக்க கூடாது, செவ்வாய்க்கிழமை எண்ணெய் வச்சுக்கலாம். ரொம்ப தலைவலி இருக்குன்னா புதன்கிழமை எண்ணெய் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணும். ஓகேங்களா? ஃப்ரீக்வெண்டா தலை குளிக்கூடாது, தலை குளிச்சுட்டு உடனே ஈரத்தோட படுத்துக்கூடாது. இது ரெண்டும் ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணும். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆவி பிடிக்க சொல்லுவோம். ஆவி பிடிக்கிறது பிளெயின தண்ணியில பிடிக்க கூடாதுங்க. நல்ல ஒரு 2 மக்கு தண்ணி வச்சுக்கணும். தண்ணி வச்சுட்டு அதுல வந்து பாருங்க வேப்பில ஒரு 10 போட்டுக்கணும், துளசி ஒரு 10 போட்டுக்கணும், தாலிக்கு உழைச்சு போட்டோம் பாத்தீங்களா உரமஞ்ச, நல்லா உரைச்சி இவ்வளவு மஞ்ச போட்டுடணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த யூக்கலிப்டஸ் லீவ் சொல்லுவாங்க பாத்தீங்களா, தைல இலை ஒரு 3 பிச்சு போட்டுணும். தைல இலையில எங்களுக்கு கிடையாதுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. யூக்கலிப்டஸ் ஆயில் இருக்கு, அந்த ஆயில் வந்து நல்லதா பார்த்து வாங்கிக்கோங்க. ஒரு 4 சொட்டு போட்டுட்டு ஒண்ணு கம்பளி போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு இறக்கிட்டு மேல மொத்தம் கம்பளி போட்டு ஆவி பிடிக்கலாம். ஓகேங்களா? இல்லைன்னா கிராமத்துல வந்து செங்கல் சுட்டு போட்டு ஆவி பிடிப்பாங்க. இல்ல ஸ்டவ்லயே வச்சு கூட போத்தாம ஆவி பிடிக்கலாம். முகத்தை நல்லா இந்த சைனஸ் கேவிட்டிஸ் எல்லாம் இந்த ஸ்டீம்ல நல்லா காமிக்கணும், தொடச்சிக்கணும். ஃபேன் காத்துல உட்காரணும். 1 நிமிஷம் வேலை காமிக்க முடியாது, திருப்பி தொடச்சிக்கணும், திருப்பி காமிக்கணும், தொடச்சிக்கணும், ஃபேன் காத்துல உட்காரணும். அந்த மாதிரி ஒரு தலை குளிக்கிற அன்னைக்காவது அட்லீஸ்ட் ஒரு 3 நிமிஷம் ஆவி பிடிங்க. ரெகுலரா பிடிக்கிறது எப்படி பிடிக்கலாங்க, வாரத்துல 2 நாள் கம்ப்ளீட்டா ஆவி பிடிங்க. இப்ப வெய்ய காலம்ன்றதுனால ஈவினிங் ஆவி பிடிச்சுக்கோங்க, இல்ல வெய்ய ஏறுறதுக்கு முன்னாடி ஆவி பிடிச்சுக்கோங்க. இது ஒன்று ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து நிறைய புளிப்பு சாப்பிடாதீங்க. புளிப்பு நிறைய சாப்பிடும் போது இந்த வலி எல்லாம் அதிகம் ஆயிடுங்க. சரிங்களா? அதனால புளிப்பு அவாய்ட் பண்ணிடுங்க. நிறைய உச்சி வெயில்ல போகாதீங்க, வெயிலும் வந்து தலைவலி அதிகப்படுத்திடும், இந்த சைனஸ் கேவிட்டிஸ்ல இருக்க இன்ஃப்ளமேஷன்ஸ் அதிகப்படுத்திடும். ஸோ அது அவாய்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கலாம். வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
இந்த குதிரை முள்ளங்கி அப்படின்னு சொல்லுவாங்க, ஹார்ஸ் ரேடிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. குதிரை முள்ளங்கி தான் அதுக்கு தமிழ் பேரு. அந்த முள்ளங்கி வந்து அந்த முள்ளங்கிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரணத்தை இன்ஃபிளமேஷன் எல்லாம் குறைக்கக்கூடிய தன்மை இருக்குங்க. அது என்ன பண்ணலாம்னா, அது வந்து ஆன்லைன்ல கிடைக்குது. இப்ப எங்க ஊர்லாம் வந்து பாத்தீங்கன்னா விக்கிறாங்க நாட்டு மருந்து கடையிலே. அதை எடுத்து ஒரு சின்ன துண்டு கட் பண்ணிட்டு வாயில அடக்கிக்கணும். வாயில அடக்கிட்டு அந்த நம்ம எச்சிலோட அந்த ஜூஸை நம்ம சேர்த்து சாப்பிடும்போது இங்க இருக்க ரணம் எல்லாம் குறையுதுங்க. எங்களுக்கு அப்படிலாம் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, குதிரை முள்ளங்கி வாங்கி இவ்வளோண்டு துண்டு எடுத்து நல்லா பூண்டு இடிக்கிறதுல நல்லா நசுக்கிட்டு அது கொஞ்சமா ஜூஸ் வரும். அந்த ஜூஸோட தேன் கலந்து குடிக்கும் போது இந்த இன்ஃபிளமேஷன் ரணம் எல்லாமே குறையுதுங்க. அது கூட புளிப்பு சாப்பிடக்கூடாது. நான் சொன்ன சர்டைன் மெஷர்ஸ் வந்து அவாய்ட் பண்ணணும். ஆவி கண்டிப்பா பிடிக்கணும். ஆஹ் கூட வந்து பாத்தீங்கன்னா ஏன் இது குறையுது, இந்த குதிரை முள்ளங்கி எடுக்கும்போது எதனால குறையுதுன்னா அதுல இருக்க சல்ஃபர் நேச்சுரல் ஆன்டிபயோட்டிக்கா ஆக்ட் பண்ணுது. சோ இந்த குதிரை முள்ளங்கியை நீங்க வந்து ஜூஸாவும் எடுத்து ஹனியோட எடுத்துக்கலாம். இதை வந்து பாத்தீங்கன்னா எப்படி எடுத்துக்கலாம்னா, ஒரு துண்டு வாயில வச்சு அது வந்து உமிழ்நீரோட கலந்தும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை ஜூஸா ஆக்கி கொஞ்சமா ஜூஸ் எடுத்து அதோட தேனை கலந்தும் எடுத்துக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே பெனிஃபிஷியல் எஃபெக்ட் இருக்குங்க. இதுக்கும் மேல சைனசைட்டிஸ்க்கு நிரந்தர தீர்வு அப்படின்றது இந்த மிராக்குலஸ் சிஸ்டமான ஹோமியோபதிக் சிஸ்டம்ல இருக்குங்க. ஸோ ரொம்ப நாளா சைனசைட்டிஸ் ஒண்ணுமே நல்லா இல்லை அப்படின்றீங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பக்கத்துல இருக்க நியர்பை இருக்க ஹோமியோ டாக்டரை போய் பாருங்க. அவங்க உங்களை கைட் பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களோட சைனசைட்டிஸ்ல இருந்து உங்களை முழுசும் வெளியும் கொண்டு வந்துருவாங்க. சோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.